ஹாய் வணக்கம் மக்களே. இந்த கோலம் ரொம்ப ரொம்ப ஈஸியான போல் சூப்பராகவும் இருக்கும். போட்டு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம். தை நோம்பெல்லாம் போனதுக்கப்புறம் நீ என்ன கோலம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. வீட்டு வாசலில் என்றைக்குமே கோலம் அழகாக போடலாம். கோலம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அழகாக போட்டாலே அது ஒரு கெத்து தாங்க. வீட்டில் அவங்க மண்ணில் இந்த கோலத்தை வச்சு அவங்க அந்த வீட்டில் அந்த பெண்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படிம்பாங்க. ஏன்னா மனசு நல்லா இருந்தால் கோலம் அழகாக நல்லா போடுவாங்க. மனசு சரியில்லைன்னா என்னதானு போட்டு போயிடுவாங்க. அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க மனசு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி அந்த லாவெண்டர் டிசைன் அதில் எனக்கு ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் தெரியும் ரங்கோலியில். அப்புறம் பெரிய பெரிய கோலமாக ரவுண்டாக போடுறாங்க. இதிலேருந்து பெருசாக இழுத்து போட்டுருவேன். அப்படியே கனவாக போட்டுக்கலாம், பெருசாக போட்டுக்கலாம், மலிஞ்சு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு புல் வச்சு கோலம்லாம் அவ்வளோக்கா போடுவேன். அதுவும் போடுவேன். இப்போ ஒன்று கூட ஞாபகம் இல்லை. இது வேணால் பாட்டு கண்ணை மூடிட்டு இழுத்து விட்டுக்கலாம். அதெல்லாம் என் மனசுக்குள்ளே தோணுதோ அதெல்லாம் பிடிச்சி இழுத்து விட்டு போட்டுருவேன். ஒரு சிலதெல்லாம் ஏதாவது கர்டினில் ஏதோ ஒரு இதில் ட்ரெஸ்ஸில் அது மாதிரி வித்தியாசமாக பூ இருந்துச்சுன்னா அதில் இருக்கிறதே அப்படியே பார்த்துட்டு அப்படியே போட்டுருவேன். பூச்சிக்குட்டி தூக்கமே இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னடா வாழ்க்கையான் இருக்குது. இதே பூனைக்குட்டி 4 பூனைக்குட்டி இருக்குது. ஆளுக்கு 2 கோலத்து போட்டு கொடுக்குதா, அது கொடுக்க மாட்டேங்குதுங்க. அது விளையாண்டு போட்டு அது பாட்டில் அது வேலையை பார்த்துக்கிட்டு அதுக்கு இன்னும் நம்ம உணவெல்லாம் அழிச்சிட்டு என்னென்னமோ பண்ணணுமுங்குதுங்க. புதுசாக போட வேண்டியதான் ஏதோ ஒரு இதை. அது போட மாட்டேங்குது. டேய் ஐயா இந்த அக்கப்போடு தாங்க முடியலடா. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என்ன ஒய்ய கம்முனு கடை முதல்ல. அது இஷ்டிக்கு வெளியே போகணும் வரணும்னு தெரியுதுங்க. வேறு ஒன்றும் இல்லை. சரி போதேடு பிச்சுக். குய்யா. ஆமாம் பிச்சு அடி பிச்சு போடு. சரிங்க. கால் நல்லா இருந்தால் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் பண்ணுங்கள், நல்லா இல்லாட்டியும் பண்ணுங்கள், எப்படி வேணாலும் பண்ணுங்கள், உங்கள் இஷ்டம். சரிங்களா? பார்த்துட்டு நீ அழகாக உங்கள் வீட்டில் போடுங்க இதே மாதிரி ஒன்று டக்குன்னு. ஆமாம். நன்றி, வணக்கம். கோலத்தை நீங்களும் போட்டு அசத்திட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்ததா இல்லையான்ட்டு. சொல்லாட்டி பரவாயில்லைங்க. பாய்.